ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டியான சீம்பால் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. கொலஸ்ட்ரம் மில்க்குன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது கிடைக்கும் போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆவின்லலாம் உங்களுக்கு சம்டைம்ஸ் கிடைக்கும். ஸோ இதை வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் நான் வந்துட்டு 3/4 லிட்டர் அளவுக்கு சீம்பால் சேர்த்திக்கிறேன். இது வடிகட்டிட்டு சேர்த்திக்கோங்க. இது கூட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் சேர்த்திருக்கேன். இது வந்துட்டு 1/4 கிலோலேருந்து ஒரு 300 கிராம் வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் அதிகம் வேணும்னா 300 கிராம்ஸ் போட்டுக்கலாம், இல்லைனா 250 கிராம்ஸே கரெக்டாக இருக்கும். இதை வந்துட்டு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த பாலோடு அந்த வெல்லம் கலந்துக்கிற அளவுக்கு, நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இன்னொரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் இந்த பாலை. அப்போ வந்துட்டு இந்த வெல்லத்தில் இருக்க சின்ன சின்ன டஸ்ட்டெல்லாம் வந்துட்டு வெளில வந்துடும். இதை வந்து நீங்கள் வெல்லத்துலேயும் பண்ணலாம், சர்க்கரையிலையும் பண்ணலாம், நாட்டு சர்க்கரையிலையும் பண்ணலாம். அது உங்கள் விருப்பம். பட் வந்துட்டு உங்களுக்கு 3/4 லிட்டர் பாலுக்கு ஒரு 300 கிராம், 250 கிராம்லேருந்து 300 கிராம் அளவுக்கு நீங்கள் சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்திக்கலாம். இதே வந்துட்டு சீம்பால் உங்களுக்கு அளவு கம்மியாக கிடச்சிது அப்படின்னா ஒரு 1/2 லிட்டர் சீம்பாலுக்கு 1/4 லிட்டர் அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்தியும் செய்யலாம். நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா பசும்பால், அதையும் யூஸ் பண்ணி செய்யலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு வெல்லம் வந்துட்டு கொஞ்சம் கரைஞ்சிருக்கு. மிச்சம் இருக்கிறதையும் கரைச்சி நான் எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் இதை சேர்த்திக்கிறேன். இது சேர்க்கும் போது உங்களுக்கு சளி எதுவும் பிடிக்காது. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பில் வச்சு குக்கரில் ஒரு 7 விசில் விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி குக்கரில் நான் கீழே கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பாத்திரத்தை வச்சுட்டு மேலே ஒரு தட்டு வச்சுட்டு ஒரு வெயிட் மட்டும் வச்சுருங்க. ஏன்னா ஒரு 7 விசில் விட்டு எடுக்க போகிறோம். ஸோ இது நல்லா வேகணும். அதுக்காக ஒரு வெயிட்டும் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 7 விசில் அளவுக்கு நீங்கள் விட்டிங்கன்னா சூப்பரான சீம்பால் ரெடி ஆகிடும். உங்களுக்கு வெந்த உடனே எடுத்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப உங்களுக்கு கொஞ்சம் ஜெல்லி மாதிரி இருக்கும். கொஞ்சம் டைம் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா செட் ஆகி சூப்பராக வந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த வெயிட்டை எடுத்துகிட்டு பார்த்தோன்னா நம்ம சூப்பரான சீம்பால் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைமணம் பை கனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.